ஷாஃபி இமாம் அவர்கள் கூறினாங்க, ஆமன்து பிமா ஜா அனில்லாஹி அலா முராதில்லாஹ் வ பிமா ஜா அன் ரசூலில்லாஹி அலா முராதி ரசூலில்லாஹ். அப்ப இங்க இந்த அர்த்தம் எங்களுக்கு தெளிவாக தெரியுதுதான். ஏண்டா முஞ்சித எடுத்து பார்த்தா, காமுஸ் எடுத்து பார்த்தா அந்த இஸ்தவாக்கு பல மானாக்கள். ஆனா இஸ்திக்ரார்ன்றது முஜஸ்ஸிமாக்களுடைய கவுல், அதுதான் எழுதி வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு அதிகமா இந்த இப்னு உஸைமீன், இப்னு பாஸ் போன்றவர்களுடைய கருத்துக்களை பார்த்தா அலா வஸ்தகர்ரேன் உயர்ந்து நிலைப்பட்டான். சலஃபுகள் யாராவது சொன்னேன்னா காட்ட முடியல. அப்ப அந்த இஸ்திவாவை பத்தி கேட்ட நேரத்தில் தான் இந்த கருத்தை சொன்னாங்க. நாங்க அல்லாஹ்வுடைய முராத் படி தான் நாங்க ஈமான் கொள்றோம். நபியோர்கள் இந்த விடயத்தில், அதாவது சிஃபாத்துடைய விஷயத்துல ஏதாவது ஒரு ஹதீஸ் வந்தா அதுக்கு மானா இருக்குது. மத்த ஹதீஸ் உடனே மானா சொல்லிடுவோம். இந்த குர்ஆனுக்கு எல்லாத்துக்கும் மானா சொல்லப்படுவது, தஃப்சீர் இருக்குது. ஆனா இந்த இடத்துல நீங்க முத்தஷாபியான ஆயத்தை பாருங்க, நபி அவங்களோட தஃப்சீர் இருக்காது. இடத்துல நாங்க இந்த மானாவை கூறாம ஷாஃபி இமாம், மாலிக் இமாம், ஔஸாஇ ரஹிமஹுல்லாஹ் அவங்க, சுஃபியானு சௌரி, சுஃபியானு இப்னு உயைனா போன்றவர்கள் எந்த மஸ்லக்ல போனாங்களோ அந்த மஸ்லக்ல நாங்க போறோம். நீ இஸ்தாவுடைய ஆயத்தை எடுத்து பாருங்க. அப்ப நாங்க பாக்குறோம் இவர்களுடைய நிலைப்பாடு தஃவீல். இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மானாவை நேரடியான வாஹிரான மானாவை உயர்த்தி காக்கொள்ளாம அல்லாஹ் இந்த இடத்துல என்ன மானாவை நாடிக்கிறான் எங்களுக்கு தெரியாது. இந்த இல்ம அல்லாஹ்வின் பக்கம் நாங்க சாட்டுகிறோம். இதுதான் தஃவீல், இதுதான் இஸ்பாத். ஒரு இளைஞர்களும் இன்றைக்கு இஸ்பாத்னு சொல்றான். தவீல் நீக்கி வைப்பா, தஃவீல் நீக்கி இஸ்பாத் நீக்கி. நான் சொன்னேன் இஸ்பாத். நான் அந்த மாவடி பள்ளி விஷயத்துல முதலாவது நான் தான் பேச ஆரம்பிச்சேன். எனக்கு அந்த 10 நிமிஷத்துல நான் எப்படி ஆரம்பிச்சேன்டா, இன்னா நுஸ்பித்து லில்லாஹி மா அஸ்பதஹு லினஃப்ஸிஹி ஃபீ கிதாபி வ சுன்னதி மின் ஐனின் வ யதின் வ கதமின் வல் இஸ்திவா வன் நுஸூல் வல் மஜி என்று எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. என்ன இஷா மௌலவி இஸ்பாத் சொல்றாங்க. நாங்க முஸ்பித், நாங்க நாஃபி அல்ல. அல்லாஹ்வுடைய பண்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் முஸ்பித்தூன். ஆனா இஸ்பாத் என்ற பேர்ல நீங்க சொல்லக்கூடிய அகீதா அகீதத்து தஷ்பீஹ். இஸ்பாத் என்ற பேர்ல நாங்க சொல்லக்கூடிய அகீதா அகீதத்து தன்ஸீஹ்.